வரலாறு அதிகாரங்கள் உடைய ஒரு நிர்வாகத்தின் தனி திறமைக்கு உடன்பட்டு இந்த கருத்தினை அரசியல் ரீதியாக முன்மொழிந்து இந்த கருத்தினை உங்களோடு உரையாட விரும்புவது நாகராஜன், நிலக்கோட்டை ரிசர்வர், டிவிகே நாகராஜன், ஐயனார் மூலமாக இந்த நாகராஜனின் வாக்குகள் 68,000 சில்லறைகள். அதேபோல் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் நாகஜோதி 65,000 வாக்குகள். எதன் அடிப்படையில் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய விருவீடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஸ்எல்சியில் என்னுடைய மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் 38, அதன் அடிப்படையில் என்னுடைய வாக்குகள் 68,000. நாகஜோதியின் மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் 35, அதன் அடிப்படையில் 65,000. இதுதான் இந்த ரிசர்வேஷனின் நாகராஜனின் அதிகாரப்பூர்வ விளக்கம் என்று அறிவித்து, இதன் மூலம் இந்த வாய்மொழியை உங்களோடு உரையாட விரும்புவது முக்கியமான தருணத்தில் இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த நிர்வாகத்தினை சீராக செயல்படுத்த வேண்டும் என்பது இதன் நோக்கத்தின் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கையை மத்திய அரசிடமிருந்து தமக்கு தேவையான மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை வகுத்து கொடுத்து, இதன் அடிப்படையில் தன் நிதிகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம் அவசியமான கடமைகளில் ஒன்று. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களிடம் சந்தித்து இந்த கருத்தினை முன்மொழிந்து தன் முதல்வராக இருக்கும் தளபதியை அங்கே சென்று தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டத்திற்கு நிதிநிலையை நாம் பெற்று வர வேண்டும் என்பது தமிழக முதல்வருக்கு நான் வேண்டுகோள் விடுவித்து, மற்றபடி இந்த முறை டிவிகே ஆட்சியில் வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களும் நீங்கள் உறுதிமொழியில் என்ன உறுதிமொழி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? மக்கள் பணத்தை ₹1 கூட நாங்கள் தொட மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதன்படிதான்